நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள், ஒரு மாதத்துல ஒரு நாள் நீங்களும் நானும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்கணும்னா என்ன? இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்தோமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேசணுமா? கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்தோமா? கர்த்தருக்கு பிரியமானவைகளை பார்த்தோமாங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். மாதத்துல ஒரு நாள். இன்றைக்கு அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோட நான் தியானிக்க போறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல் ஆலோசனை பண்ணி யுத்தம் செய்ய, ஆலோசனைக்காரர்கள் அநேகரால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் கூட்டங்கள் அதிகமாகும் பொழுதும், ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுதும், நாம தேவனுடைய திட்டத்தை நம்ம மறந்துடுறோம். நம்ம செஞ்ச தப்பை மற்றவங்க சொல்லி காமிக்கும் போது அந்த தவறை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இதுதான் பிரச்சனை. இதை நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறை நம்ம உணருவோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனைக்காரர் இல்லாத இடத்தில் அநேகர் விழுந்து போவார்கள். ஆலோசனைக்காரர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கு சுகம் கிடைக்கும். அதனாலதான் பிரசங்கி 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானிமாகிய இளைஞனே வாசி. இன்னைக்கு என்ன நம்மகிட்ட என்ன குறை? என்ன குறைனா, நம்ம செஞ்ச தப்பை யாராவது நம்மகிட்ட குறை சொல்லும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் செஞ்சது ரைட்டு அப்படின்னு சொல்லி அதே இதில் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். அது தவறு. நம்ம செஞ்ச தப்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளைத்தானே நம்ம தற்காத்து கொள்ளக்கூடாது. இது நல்ல பழக்கம் இல்லை. நல்ல பழக்கம்னா என்ன தெரியுங்களா? மற்றவர்கள் செய்யும் நம்ம செஞ்ச தப்பை மற்றவர்கள் சொல்லும் பொழுது நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிடணும். அவங்களுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. தேவனுடைய திட்டம் என்னங்கிறத நம்ம புரிந்து அதை உணர்ந்து அதை செயல்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல பழக்கம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாப்ல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலும் 2 முறை யோவான் தேவதூதர்கள் அந்த தூதர்களை காலில் விழுகிறாப்ல. தூதன் கண்டிக்கிறாப்ல, நீ ஏன் காலில் விழாத, நானும் உன்னை மாதிரி ஊழியக்காரன் தான், தேவனை மட்டும் தொழுதுகொள். அவன் 2 முறை தப்பு பண்றாப்ல, 2 முறையும் தன்னை திருத்திக்கிறாப்ல. அந்த தப்பை வேதாகமத்தில் வெளிப்படுத்துறாப்ல. இதுதான் சீர்தூக்கி பார்க்கிறது. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம மாதத்தில் ஒரு நாள் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற அசூசிகள், இந்த பாவங்கள் எல்லாம் விலகிடும். நான் செஞ்சது தான் கரெக்டாக அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது கிடையாது. அதனால் நான் உங்ககிட்ட இந்த 2025வது வருடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, மாதத்தில் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செஞ்சோமா? இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேதத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோமா? இந்த மாதம் முழுவதும் ஜெபத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோமா? இந்த மாதம் முழுவதும் வேதத்தை நாங்கள் நல்லா தியானித்தோமா? இதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. ஒவ்வொரு மாதமும், மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இதை சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா சில நம்ம இருக்கிற பாவத்திலாம் கர்த்தர் உணர்த்துவார். பரிசுத்தாவின் வெள்ளத்தோடு அதை நம்மகிட்ட இருந்து அகற்றி போட்டுடலாம். இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.